ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து சட்டத்தை வந்து டீச் பண்ணிகிட்ருக்கோம் மக்களுக்கு. மக்கள் வந்து சட்டத்தை வந்து எஜுகேட் பண்ணி தெரிஞ்சுக்கிறட்டும் அப்படிங்கிறதுக்காக. நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். எல்லா சட்ட விஷயங்களையும், சட்ட சிக்கல்களையும், சட்ட சிக்கலின் தீர்வுகளையும் தெரிந்து கொள்ளட்டும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வந்து டாபிக், அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராசஸ், ஒரு ப்ரோக்ரஸ்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுப்பட்டா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து வர்ற ஒரு விஷயம். அதாவது தலைப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். கூட்டுப்பட்டாவில் இருந்து தனிப்பட்டா பிரிக்க என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து தலைப்பு. அதாவது ஒரு கூட்டுப்பட்டா அப்படின்னா ஒரு 5-6 பேர் அவங்களுடைய உறவினர்களோடு சேர்த்து இருக்கிறது தான் ஒரு கூட்டுப்பட்டா ஒரு நிலத்திற்கு. அப்போ வந்து 5-6 பேரில் ஒருத்தர் யாராவது தனியாக வந்து பட்டா வாங்கிட்டு அவரோட நிலத்தை பிரித்து செல்ல வேண்டும் என்ற நினைத்தால் என்ன செய்ய வேண்டும், அதனுடைய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ. அதாவது கூட்டுப்பட்டாவிலிருந்து தனிப்பட்டா பிரிப்பதற்கான முழுமையான வழிமுறைகளை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். கூட்டுப்பட்டா, அதாவது ஜாயிண்ட் பட்டா என்பது ஒரு நிலத்திற்கான உரிமை பலருக்கு இருந்தால் அனைவரின் பெயர்களும் பட்டாவில் இடம்பெறும். தனிப்பட்ட உரிமை நிலை பெற நீங்கள் தனிப்பட்டா, அதாவது செப்பரேட் பட்டா பெற விண்ணப்பிக்க வேண்டும். அதற்கான முழுமையான வழிமுறைகளை நாம் இங்கு அறிந்து கொள்வோம். தனிப்பட்டா பெறுவதற்கான தேவையான நிபந்தனைகள். கூட்டுப்பட்டா தனியாக பிரிக்க சில முக்கிய நிபந்தனைகள் உள்ளன. அவை யாவை என நாம் தெரிந்து கொள்வோம். 1. சொத்து உரிமை உறுதி. நீங்கள் குறிப்பிட்ட நிலத்தின் உரிமையாளராக இருக்க வேண்டும். 2. கூட்டு உரிமையாளர்களின் ஒப்புதல். நிலத்தை பகிர்ந்து தனியாக பட்டா பெற வேண்டுமென்றால் மற்ற கூட்டு உரிமையாளர்கள் ஒப்புதல் தர வேண்டும். 3. பிரிக்கப்பட்ட நிலப்பகுதி. பட்டா பிரிக்க வேண்டிய நிலத்தின் அளவு தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்க வேண்டும். நில உரிமை சிக்கல் இல்லாமல் இருத்தல் மிகவும் அவசியம். அடுத்தது 2வது ஸ்டெப் ஆகலாம். தனிப்பட்டா பெற தேவையான ஆவணங்கள் என்ன? நீங்கள் விண்ணப்பிக்கும் போது நாம் கூறக்கூடிய ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். முந்தைய பட்டா நகல், தற்போதைய கூட்டுப்பட்டா, சொத்துரிமை உறுதி செய்யும் ஆவணங்கள் என்னென்ன? விற்பனை சான்று, அதாவது சேல் டீட். பரிசளிப்பு ஆவணம், அதாவது கிஃப்ட் டீட். பகிர்வு உடன்படிக்கை, அதாவது பார்ட்டிஷியன் டீட். பத்திரப்பதிவு நகல், ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் காப்பி. நில வரைபடம், எஃப்எம்பி, ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக் நகல். ரிஜிஸ்ட்ரி எக்ஸ்ட்ராக்ட், நில உரிமை விவரங்களை உறுதி செய்யும் அரசு பதிவேடு. தற்போதைய சொத்து வரி செலுத்தப்பட்ட ரசீது. அடையாள ஆவணங்கள் வந்து என்ன? ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை, ரேஷன் அட்டை வந்து ஆப்ஷனலாக வச்சுக்கலாம். மற்ற உரிமையாளர்களின் ஒப்புதல் கடிதம், அதாவது நோட்டரைஸ்டு அஃபிடவிட். நில அளவை மேற்கொள்வதற்கான கோரிக்கை மனு. 3வது, தனிப்பட்டா பெற விண்ணப்பிக்கும் முறை என்ன? நேரடியாக தாசில்தார் அலுவலகத்தில் தாசில்தார் ஆஃபீஸ், அதாவது தாசில்தார் ஆஃபீஸில் விண்ணப்பிக்க என்னவென்று நாம் தெரிந்து கொள்வோம். உங்கள் ஊர் தாசில்தார் அலுவலகத்திற்கு சென்று பட்டா பிரிப்பு விண்ணப்பம் எனும் கோரிக்கையை எழுதி அளிக்க வேண்டும். நாம் முந்தே குறிப்பிட்ட அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும். அதிகாரிகள் நிலத்தை ஆய்வு செய்து உரிமையை உறுதி செய்யும் முடிவை எடுப்பார்கள். ஆன்லைன் மூலம் விண்ணப்பம். தமிழ்நாடு அரசு இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாடு இ சர்வீஸ் இணையதளத்தினை கொண்டு பட்டா டிரான்ஸ்ஃபர் விருப்பத்தை தேர்வு செய்யலாம். தேவையான ஆவணங்களை ஸ்கேன் செய்து பதிவேற்றம் செய்ய வேண்டும்.
விண்ணப்ப நிலையை ஆன்லைன் மூலமாக கண்காணிக்கலாம். 3ஆம் நிலை என்னன்னு பார்க்கலாம். நில அளவை மேற்கொள்வது, சர்வே ப்ராசஸ். வருவாய்த்துறை அதாவது ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் நிலம் பார்வையிடும், அளவீடு செய்ய வருவார். நில விவரங்களை சரிபார்த்து உரிமையை உறுதி செய்த பின் அதிகாரப்பூர்வ அளவீட்டு அறிக்கையை வழங்குவார். 4வது நிலை தனிப்பட்டா வழங்கும் அதிகாரிகள் யார்? தனிப்பட்டா பெறுவதற்கான விண்ணப்பங்களை பரிசீலிக்கும் அதிகாரிகள் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் VAO. முன்கட்டண ஆய்வு. ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் RIன்னு சொல்லுவாங்க, நில அளவீட்டு ஒப்புதல். தாசில்தார் இறுதி சரிபார்ப்பு. RDO ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் மேல்முறையீட்டு செய்யப்பட்டால் பரிசீலனைக்காக அவர். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் புகார்கள் இருந்தால் இறுதி தீர்ப்பு வழங்குவதற்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். 5வது நிலை தனிப்பட்டா கிடைக்கும் காலக்கெடு. நிலம் உரிமை சிக்கல்கள் இல்லாவிட்டால் வழக்கமாக 30 முதல் 60 நாட்களுக்குள் தனிப்பட்டா வழங்கப்படும். நில உரிமை சிக்கல் ஏற்பட்டால் அது தீர்க்கப்பட்ட பின் மட்டுமே தனிப்பட்டா வழங்கப்படும். 6ஆம் நிலை தனிப்பட்டா விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் என்ன செய்யலாம்? உங்கள் விண்ணப்பம் மறுக்கப்பட்டால் மறுப்பிற்கான காரணங்களை பொறுத்து மாவட்ட வருவாய் அலுவலர் DRO RDO அல்லது மாவட்ட ஆட்சியரிடம் அதாவது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரிடம் மேல்முறையீடு செய்யலாம். பட்டா பிரிப்பதில் தவறான முடிவெடுக்கப்பட்டால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம். RTA ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டின் கீழ் வழியாக விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். 7ஆம் நிலை முக்கிய குறிப்பு. கூட்டு உரிமையாளர்களின் ஒப்புதல் இல்லாத பட்சத்தில் நீதிமன்ற வழி மட்டுமே தனி பட்டா பெற முடியும். நில உரிமை சிக்கல் இருந்தால் பட்டா பிரிக்க முன்னதாக அதை தீர்க்க வேண்டும். நில அளவை மேற்கொள்வதற்கான அனுமதி பெற சர்வே ரெக்வஸ்ட் மனு அளிக்க வேண்டும். முடிவு கிடைக்க அதிக கால தாமதம் ஏற்பட்டால் RTA அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வழியாக நிலையை தெரிந்து கொள்ளலாம். இதுதான் ஒரு கூட்டுப்பட்டால தனிப்பட்டாவை எப்படி கொண்டு வர்றது, அதாவது நிலத்தை பிரித்து கொண்டு வருவது உண்டான ப்ராசஸ் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்படி நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ஒரு நிலத்திற்கு பட்டா இருக்கும், அந்த நிலத்திற்கு ஒரு 10 பேர் உரிமை இருக்கும், பத்திரத்தில் பெயர் இருக்கும், அதுக்கு பட்டாவும் அதில் இருக்கும், 10 பேருடைய பெயரும் இருக்கும். அது ஒரு 10 ஏக்கராக இருக்கும் பட்சத்தில் ஒருவருக்கு ஒவ்வொரு ஏக்கர் கிடைக்கப்பெறும். அந்த ஒவ்வொரு ஏக்கரை ஒரு காலகட்டத்தில் தனியாக பிரித்து செல்ல வேண்டும் என்று நினைப்பார்கள். அது தனியாக பிரித்து செல்லும் போது பட்டாவும் தனியாக பெற வேண்டும். அதற்கு என்னென்ன வழிமுறைகள் என்பதை நாம் இந்த காணொளியில் பதிவு செய்திருக்கிறோம். நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுடைய சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வியூ பண்ணுங்கள். மற்றும் மோரோவர் ஆல் நம்மளுடைய சேனலை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். சட்டம் மக்கள் தெரிந்து கொள்ளட்டும். நன்றி, வணக்கம்.